குரு பகவானின் அருள் கடாட்ச பெறப்பகும் அன்பு நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, குரு தசையில் என்னென்ன யோகங்கள், எதில் கவனமாக இருக்கணும், எந்த வயதில் எந்தெந்த பலாபலம் நடக்குதுங்கிறத ஒவ்வொரு விஷயம் தெள்ள தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. இதில் ஒவ்வொரு குரு தசை, குரு புத்தி எப்படி இருக்குது, குரு தசை சனி புத்தி எப்படி, ஒவ்வொரு தசா புக்தி அடிப்படையிலையும் நல்லதாக இருந்தால் எப்படி இருக்கும், தீயதாக இருந்தால் இதில் கவனமாக இருக்கணும், பிரித்து சொல்லியிருக்கு. ஆண் பெண் அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் சூட்டாகும். உறுதியாக பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, பார்த்திங்கன்னா குரு திசை கோள்களிலே பெரிய கோள் குரு பகவான். இவர் குரு பார்வைக்கு கோடி நன்மை. 16 வருஷம் இவர் தசை நடத்துகிறார். இந்த தசா புக்தி அம்சத்தில் பார்த்திங்கன்னா, இந்த குரு தசை வராதா, நமக்கு ஒரு குரு பார்வை கிடச்சிடாதாங்கிற ஏங்கிற எண்ணற்ற பேர். இது நன்மை செய்வதில் மிகுந்த நல்லதும் இவர் தான், கவனமாக இருக்க வேண்டியதும் இதுதான். பொதுவாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பிலிருந்தே குருதசை ஆரம்பிச்சிருது. இதில் ஒரு சில தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு இந்த குருதசை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மத்திய வயதில் வந்துடும், ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி காலகட்டத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சந்திர தசையில் பிறந்தவங்க, அதாவது சந்திரன் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க, அடுத்தது செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு இந்த தசை ஒரு முக்கியமான தசை. ஏன்னா வாழ்க்கை மத்திய வயசில் தாங்க நிர்ணயிக்கப்படுது, வளர்ச்சி வெற்றி எல்லாமே. இந்த தசாபுக்தி நடக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒருத்தங்களுக்கு ரேவதி நட்சத்திரம், ஆயில்யம் கேட்டல் பிறந்தவங்களுக்கு இந்த தசை வரப்போகிறது இல்லை. ஆனால் அது புக்தி வரும், புக்தி வர்றதும் உண்டு. சரி, குரு பார்த்திங்கன்னா தனுசு மீனம் 2 ஆட்சி வீடுகள், கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அதற்கு 7ஆம் வீடான மகரத்தில் நீச்சம் பெறுகிறார். இது நட்பு கோள்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன்லாம். தீய கோள்கள் சுக்கிரன் ராகு கேது சனி, இது மாதிரிலாம் தீய கோளாக வருது. இப்போ பலாபலனை நம்ம நல்லது இருந்தால் எப்படி, கெட்டது இருந்தால் எப்படி பிரித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்போங்க. சிறு வயசில் குரு நடக்குது, என்னென்ன பலாபலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். குரு ஞானத்தை கொடுப்பார், கல்வியை கொடுப்பார், மேன்மை பெறுதல், வளர்ச்சி. குழந்தை சின்ன வயசில் அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும், அழகாக பேசும், மழலை தன்மை மாறாமல். உடல் ஆரோக்கியம், நகை நட்டு குழந்தைகளுக்காக சேர்றது, நல்ல ஸ்கூல் கிடைக்கும், நல்ல தெய்வ பக்தி குழந்தை வயசுலேயே இருக்கும். பெற்றோர்களுக்கு இந்த குழந்தை இந்த தசாபுத்தி நடக்கும்போது பெற்றோர்களுக்கு யோகமாக இருக்கும். இதே மத்திய வயசில் வருது, நல்ல குரு நல்ல நிலைமையில் இருக்குன்னு வைங்க, நல்ல வேலை, கரெக்டான காலத்தில் திருமணம், நல்ல வளர்ச்சி, தொழில், பேங்க் சம்மந்தப்பட்டது, பணம் வருமானம் நல்லாயிருக்கும், நகை நட்டுகள் சேரும். ஆண் பெண் இருவருக்குமே உடல் ஆரோக்கியம், மனதில் ஆரோக்கியம், மனதிடம், பொருளாதார விருத்தி. இந்த இதில் ஆசிரியர் குருமார்கள் யோகங்கள் உண்டு, கடவுள் அனுகிரகம் உண்டு. கடவுளை போய் பார்த்தோன்னே யோகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடைக்கும். கணிதத்தில் வல்லமை பெறுதல் இதெல்லாம் நடக்கும். இதில் பிஸ்னஸுக்கு எப்படி இந்த மத்திய வயசில் பண்ணுதுன்னா, பணம் என்றதுக்கு மிஷின் வாங்குவாங்கன்னு சும்மா நான் நகைச்சுவைக்காக சொல்லுவேன். அந்தளவுக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சே நகை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் யோகம்லாம் வந்துடுது. இதே வயதான காலத்தில் குரு தசை வருதுன்னு வச்சுங்களேன், உடல் ஆரோக்கியம், கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்பே இல்லை. இறுதி கால வரைக்கும் பணம் உண்டு, பென்ஷன் வகை வருமானம், இன்ட்ரெஸ்ட் வட்டி வருமானங்கள் உண்டு. கோயில் சம்பந்தப்பட்டதில் நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் சமுதாயத்தை, உங்கள் சொந்த பந்தத்தில் தலைமை பொறுப்பு தாங்கி நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு குழந்தைகளால் ஆதாயம், குழந்தைகள் வளர்ச்சி பெறும். அவங்க ஒரு IAS IPS வெளிநாட்டில் மிகுந்த துறையில் இருப்பாங்க. அதை கேட்க தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தையராக இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல குருதசை நடக்கும். இதுவே குரு சாதகம் இல்லாமல் பாதகத்தை கொடுத்துட்டார். சிறு வயதில் கல்வியில் மந்தம், காது தொந்தரவு ஏற்படுதல், மந்த நிலை, ஞானசூன்யம் திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ கண்டிப்பாக டியூஷன்லாம் அனுப்பி ஆகணும். ஆசிரியர்களே இவங்களை தண்டித்தல், ஆசிரியர் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக பிடிக்கலைன்னு சொல்லுது அப்படின்னா இந்த புத்தியாக இருந்தால் கவனமாக இருக்கணும்.
ஜாதகம் பார்த்து என்ன பரிகாரமோ பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி ஆகணும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலே தோடு தொலையுது, அது தொலையுது, ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கும்பாங்க. மத்திய வயசில் தகுந்த திருமணம் நடக்கலை, பணம் இழத்தல், பணத்தை ஏமாற்றிடுறது, பணம் ஏதோ ஒரு இதில் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிடுறது, இவங்க ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, உறவுகளுக்கு நம்பி நம்பி கொடுத்தாங்க, திருப்பி கேட்டால் தரமாட்டான், கொடுத்த பணம் வரல, நகை தொலைந்து போச்சு, வச்ச நகையை மீட்க முடியல. இந்த மாதிரி வயதான காலத்தில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண் நோய், உடல் எடையால் ஆபத்து, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் டேப்லெட், சாப்பாட்டோட மாத்திரையோட அளவு ஜாஸ்தின்னு வருத்தப்படுற காலகட்டம், இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. உறவுகளில் ஃபேமிலி உறவுகளில் சந்தோஷமே இல்லை, குழந்தைகள் கஷ்டப்படுதுங்க, பார்க்க முடியலைங்க, என் குழந்தைக்கு ஒரு பேரம்பேத்தி பார்க்க மாட்டேனா, குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்க மாட்டேனான்னு வருத்தப்படுற பெரியவங்கள் பற்பல. அது என்ன நிவர்த்தி பண்ணணும், பரிகாரம் பண்ணி தாங்க நிவர்த்தி பண்ணணும், அதாங்க அமைப்பு. சரி, இதில் இந்த இதில் பார்த்திங்கன்னா குருங்கிறது நகைக்கு சொல்கிறது, ஆசிரியர், பேங்க்கு, நிதித்துறை, ஞானம், கோயில், பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தசா புக்தி அடிப்பில் பிரித்து பார்த்துருவோம். அதில் நல்லா இருந்தால் எப்படி, தீமையாக இருந்தால் எப்படின்னு தெளிவாக பார்ப்போம். குரு தசை குரு புத்தி 2 வருடம் 1 மாதம் 18 நாள் நடத்த போகிறார். ஒரு பெரிய தசை தான் இது. நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வளர்ச்சி, மேன்மை, சந்தோஷம், சுபிச்சம், நகை ஆபரணம், குடும்ப விருத்தி, புகழ் பெறுதல், இது மாதிரி கேட்க சந்தோஷமான விஷயமா இருக்கும். சுபிச்ச நிலை, எங்கே போனாலும் வெற்றி, கோயில் குளத்துக்கு போனாலும் மரியாதை, தலைமை தாங்குதல் பண்பு, கோயில் கும்பாபிஷேகம், சமுதாயத்துக்கு முன்னாடி நின்று உங்களை இது பண்ணுவாங்க. இதே குரு தீய கிரகங்கள் கெட்டிருக்குன்னு வைங்க, குழந்தை பிறப்பு பிரச்சனை, திருமணமே நடக்கலம்பாங்க, பணத்தை இழத்தல், அவமானம், கடன் கட்ட முடியாமல் தவித்தல், இந்த கிரெடிட் கார்டு கடனை வச்சுக்கிட்டு வந்து அவமானப்படுத்துகிறான்னு சொல்கிறது, கடன் அடைக்கிறதுக்காக சொத்தை இழத்தல், குழந்தைகளே எதிரியாக மாறுதல், குலதெய்வ குற்றம், குலதெய்வ கோயிலுக்கு போனாலே ஒரு தொந்தரவுங்க, இந்த மாதிரி ஏற்பட்டுரும். தக்க பரிகாரம் தேவை. ஏதாவது பண்ணிட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்களா, அது வச்சுட்டாங்களான்னு மனசு அளபாயிறது, இதுதான் நடக்கும். அடுத்த புத்தி அதே இது. அடுத்த புத்தியில் குரு தசை சனி புக்தி, இது பார்த்தீங்கன்னா 2 வருடம் 6 மாதம் 12 நாள் நடத்துது. சனி புக்தி நல்லா இருக்குன்னு வைங்க, கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருது. இதுவே நிறைய வருமானம் வந்துடும், பல தொழில்கள் செஞ்சது, வருமானத்து, அதாவது மேனேஜர்லாம் 4-5 மேனேஜர் போட்டு நிர்வாகம் பார்க்குற அம்சம் வந்துடும். ஒவ்வொரு தொழிலையும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்குது, பன்முக பிரான்ச்சஸ், மல்டி பிரான்ச்சஸ், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, நகைக்கடை, பேங்க் சம்மந்தப்பட்ட, சிட் ஃபண்ட் சம்மந்தப்பட்டது, வாடகை வருமானம், வண்டி வகைக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது, இடம், வீடு, சொத்து, ஆபரணம் அமைதல், நகையெல்லாம் கிலோ கணக்கில் பேசுவாங்க, இந்த கிலோ இத்தனை கிலோ வச்சுருக்கு, இத்தனை நகை இருக்குது, அந்த மாதிரி விஷயந்தான். இப்போ இந்த மாதிரி ஆதாயங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் சுபிச்சம், வெளிநாட்டு வகை ஆதாயம், ஸ்கூல் வைக்கிறது, ஸ்கூல் கட்டலாம், பேங்க் வைக்கலாம், இந்த மாதிரிலாம் தோணும். ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம். இதே சனி கெட்டிருக்கு. கால் சம்பந்தப்பட்டது, உடல் எடை அதிகரித்து தொந்தரவு, கொழுப்பு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது, குழந்தைகள் வறுமையாக இருப்பதை கண்டு வருத்தப்படுறது, பண விரயம், காசுக்காக கையேந்தும் சூழ்நிலை ஏற்படுமோன்னு பயம் வர்றது, மன வருத்தங்கள் அதிகம், கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள். இதில் உறவுகள் அவமானப்படுத்துவாங்க. என்ன சார் இது, சம்பாரிச்சு கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம், எப்போ தான் வர்றது, அந்த நகையை விற்று வட்டி கட்டியாச்சு, கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு, இருக்க ஒரு நிலம் வீடு கிடைக்காதான்னு ஏங்கிறது. இதில் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வேறு, தோல் சம்மந்தப்பட்ட பக்கவாதம் வந்துருமோன்னு பயமாக இருக்குதுன்னு கேட்குற, இந்த மாதிரி மூளையில் ஸ்ட்ரோக் நிறைய பேர்த்துக்கு வர்றது இந்த தான் வருது. அப்போ சனியெல்லாம் கெட்டிருக்குன்னா கவனமாக இருந்துக்கணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சரி பண்ண வேண்டிய உண்டு. அடுத்து குரு திசையில் புத புக்தி, பெரிய தசை, 2 வருடம் 3 மாதம் 6 நாள். இதே அது புதன் நல்லா இருக்குன்னு, ஆட்சி உச்சம் நல்ல திரிகோணத்தில் இருக்குதுன்னு வைங்க,
வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, பொருளாதார தன்னிறைவு உண்டு, ஷேர் மார்க்கெட் யோகம், இடம் இரட்டிப்பாதல், வாடகை வருமானம் உண்டு, மாமன் வகையில் ஆதாயம், நண்பர்கள் ஆதாயம், பொருளாதார விருத்தி, நகைலாம் இப்போ ஆன்லைனில் ஏதாவது நகையெல்லாம் வாங்கி வச்சுருப்பார், அது 2 மடங்காக விலை கூடிரும் சொல்லுவாங்க. நான் வாங்கின நகை இப்போ பாருங்கள், ரேட்டு பாருங்கள், 5000க்கு வாங்கினா இன்றைக்கி பாருங்கள் 6800 வந்துருச்சு அப்படிம்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் யோகம், டாக்குமெண்ட் வகையில் பேங்க்கு செக்டார், ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு யோகமாக இருக்கும். லோன், வட்டி இல்லாத கடன் கிடைக்கிறது, சொசைட்டி பேங்க் அந்த பேங்க்லாம் கிடைக்கும்போம். இந்த மாதிரி பலதரப்பட்ட பொருளாதார யோகம். இதே குடும்ப உறவு, தாய்மாமன் உதவுவாங்க, குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெறுதல், இந்த மாதிரி பலதரப்பட்ட சொல்லலாம். இதே புதன் கெட்டிருக்கு. கடனடைக்க இடத்தை அடைத்தல், உடல் வியாதிக்காக பணத்தை விரயம் பண்ணுதல், மாமன் வகையில் விரோதம், நண்பர்கள் எதிரியாக மாறுதல், செக் மோசடி மாட்டுதல், உங்களை இந்த MLM ஸ்கீம் அந்த ஸ்கீம்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய காலகட்டம், ஏமாற்றிடுவாங்க, கவனமாக இருக்கணும். மொபைல் ஃபோன் தொலைதல், மொபைல் ஃபோன் இருக்கிற சீக்ரெட் மிஸ் ஆகிடுறது, பேங்க்கோட சீக்ரெட் வெளியே போகிற ஆதார் எண் அந்த எண்ணை வச்சுட்டு மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடியது, உங்கள் இடத்தை கைப்பற்றுதல், அப்பார்ட்மெண்ட் இடம் இது மாதிரிலாம் இருக்குன்னா அதை மற்றவங்க அபகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், கவனம். அடுத்தது குரு திசையில் கேது புத்தி, கேது நல்ல ஸ்தானத்தில் இருக்க வலுவாக இருக்குன்னு வைங்க. ஆன்மீகம், ஆன்மீக சிந்தனை, அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டது, கோயில் அனுகிரகம், ஞானம் பரத்தல், வக்கீல், இது கோடீஸ்வர யோகம். புதன் கேது நல்ல நிலையில் இருந்துருச்சுன்னு வைங்க, கோடீஸ்வர யோகம் கொட்டுன்னு கொட்டும். கொடி வச்ச காரு, வெளிநாட்டு வகை கார் வாகனங்கள், ஆடை ஆபரணம், நகை. ஒரு சிலர்லாம் நான் சொன்னேன்மா நல்லா வலுவாக இருக்குமா, ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா மெட்டலில் போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னாங்க. அவங்க சிரிச்சிருக்காரு. சொன்னேன் அவங்க வச்சுருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் இந்த பட்டன்லாம் ஒரு குறிப்பிட்ட தங்கத்தை தான் போட்டிருக்காருனாரு. நான் நகைச்சுவைக்காக சொன்னேன், ஆனால் உண்மையாகவே தான் போட்டிருக்கேன்னாரு. அப்போ அந்தளவுக்கு வகை, அந்தளவுக்கு செல்வந்தராகுதல், வெளிநாட்டு வகை டாலர் முதலீடு செய்தல், துபாயிலிருந்து நகை வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வளர்ச்சி, உறவுகள் அனைத்தும் இவங்ககிட்ட டிபெண்ட் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுங்கம்பாங்க. இது நல்ல வகையாக இருந்தால். இதுவே கேது தவறாக இருக்குது, கெடுதல் செய்துன்னு வைங்க, கேஸ் ஆகிறது, வம்பு வழக்குகள் வந்துடுறது, மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்துரும், மிகப்பெரிய வீழ்ச்சி. இதில் தேவையில்லாமல் சைன் போட்டு மாட்டிக்கிறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தல், வெளிநாட்டில் காசை கட்டிட்டு பொருளாதார இறக்கும்போது கப்பல் சம்மந்தப்பட்ட இறக்குமதியில் பிரச்சனை பண்ணிடுறது, 2 வருஷங்க கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்கிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு ஓடி வர்றது, பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம், ஒருத்தர் பணத்தை கொடுத்து வீடு கட்டுறதுக்கு பணத்தை கொடுத்தோம், வீடு பாதியிலே நிற்கிது, பையனுக்காக கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு காசை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டாங்க, பெரிய பொலிட்டிஷியன் இருக்காங்க போய் கேட்க முடியல, இந்த மாதிரி பணத்தை இழந்துட்டு கஷ்டப்படுறது, குழந்தைகள் வருத்தப்படுறது, குடும்பத்தில் இந்த டைவர்ஸ் ஆயிருமோங்கிற பிரச்சனைகள் வருகிற காலகட்டம்லாம் இதுதான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் டைம் தேவை. அடுத்து குரு திசை சுக்கிர புத்தி, பெரிய திசை இது இருக்கிறது, 2 வருடம் 8 மாதம். சுக்கிரன் நல்லா இருக்குன்னு வைங்க, ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்குன்னா செல்வ செழிப்பு, குழந்தைகளால் ஆதாயம், கௌரவ பதவிகள், தன தானிய விருத்தி, ஆடு மாடு வகையில் யோகம், வண்டி வாகனம் லக்ஸுரியஸ் கார், இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்டதில் வெற்றி, கலைத்துறை ஆர்வங்கள், பண பெருகுதல், இந்த மாதிரி வளர்ச்சியான விஷயங்கள் சொல்லுவோம். குழந்தைகள் வெற்றி பெறுதல், நல்ல கலஸ்திரம் அமையும், ஆண் பெண் எதாக இருந்தாலும், குழந்தை பாக்கியம் உண்டு, பெண் குழந்தை யோகம், லட்சுமி அடாச்சவங்க. இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, தரித்திர யோகம் அப்படியே மாறி வருது பாருங்கள், கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சம் தீய கொள்கைகளோட சேர்ந்துருக்கு, தப்பான 6 கெட்டா தசை நடத்துதுன்னா, வம்பு வழக்கில் செக் மோசடி, இதோட முக்கியமாக பால்வினை வியாதிகள் தொந்தரவு, தவறான பெண்களில் மாட்டிக்கிறது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தவறான பெண்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், அதன் மூலம் பணத்தை இழந்தவங்க, ஒரு ஆண்கள் ஏமாற்றிட்டு போயிடுறது. அப்போ தவறான நபர்கள் பொருளாதாரத்துக்காகவோ ஆசைக்காகவோ தவறாக பயன்படுத்த சூழ்நிலை ஏற்பட்டுரும். இந்த காலகட்டம் நல்லதாக கெட்டதான்னு பார்த்து கவனமாக விலகி இருப்பது நல்லது, பரிகாரங்கள் செஞ்சு தப்பிச்சுக்கணும். அடுத்து
குரு திசையில் சூரிய புக்தி. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அரசு ஆதாயம் உண்டு, கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு, கவர்மெண்ட் வகையில் சப்சிடி கிடைக்கும். சார் விண்டு மில் போடுறேன், சோலார் போடுறேன், கிடைக்குமான்னு உறுதியாக கிடைக்கும். அப்ளை பண்ணணும், கரண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஒரு சில தக்காலில் 3 மாதம் வெயிட் பண்ணுறோம், 6 மாதம் வெயிட் பண்ணுறோம், உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் உடனே சைன் ஆயிரும், அப்ரூவல் எல்லாம் ஓகேன்னு நடக்கும். வீடு, இடம், பட்டா வகைகள் ஆதாயம் உண்டு. குழந்தைகளுக்கு பிராண்டடான ஸ்கூலில் படிப்பு கிடைக்கும், கவர்மெண்ட்டு பணம் உதவி பண்ணும். ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட அந்த டாக்டர் ஆகிற வாய்ப்பு கேட்போம். கவர்மெண்ட் கோட்டா, அந்த கோட்டா வகையில் வெற்றி. குழந்தைகள் வளர்ச்சி, தந்தைக்கு உடல் ஆகாயம், தந்தை பொருளாதார வெற்றி. உங்களுக்கே பார்த்திங்கன்னா அரசாங்க செல்வ செழிப்பு, வளர்ச்சி, வெற்றி, எதிரே வெல்லுதல். இதே சூரியன் கெட்டிருக்குன்னு வைங்க, ராஜ தண்டனை, ஃபைன் போடுறது, கவர்மெண்ட்டு அதால் அவமானங்கள் அதிகமாக இருக்கிறது. குல சம்மந்தப்பட்ட தொழில் எந்த பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதிலே அவமானம் ஏற்படுது. மேலதிகாரிகள் தொந்தரவு, வேலை போயிருமோ, பொருளாதாரம் இழந்துருவானோ, கடன் கட்ட முடியாதான்னு வருத்தப்படுறது, தவிக்கும் நிலை, மனைவி சம்பாத்தியத்தில் கணவன் உண்ணுதல் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். ஆணுக்கு சொல்கிறேன், பெண்களாக இருந்தால் இப்போ போயிட்டுருக்காங்க, ஆனால் ஆண் அந்த நிலைமைக்கும். பெண்களாக இருந்தால் கௌரவம் இழந்துருவோமோ, தன்னை அவமானப்படுத்திடுவாங்க, மாமியார் மருமகள் சண்டை பெரிதாகி கணவன் பிரிஞ்சிருவோமோன்னு பிரச்சனைலாம் வந்துடும். இப்போ தக்க பரிகாரங்கள் தேவை. ஒவ்வொருக்கும் பரிகாரங்கள் லக்ன அடிப்பில் கொடுக்கணுங்க. அடுத்து குரு திசை சந்திர புத்தி. நல்லா இருக்கு, சந்திரன் நல்லா இருக்குன்னு வைங்க, குழந்தை வகையில் ஆதாயம், பெண்களால் ஆதாயம், கல்வி மேன்மை, உடல் வளர்ச்சி, தாய் தந்தையருக்கு ஆதாயம், குழந்தை இதில் பயணங்களால் ஆதாயம், வெளிநாடு வெளியூரில் சென்று வளர்ச்சி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், சினிமா துறை சம்மந்தப்பட்டது, டீச்சர், பேங்க்கு, நர்ஸு சம்மந்தப்பட்டது எல்லாமே வளர்ச்சியாக இருக்குது. இடம், வீடு, சொத்து அமையும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து அமையும். இதே இது தவறான இருக்குன்னா இருக்கிற இடத்தை இழந்துறது, நகை அடகு வச்சு இழக்கிறது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது, பெண் பிள்ளைகள் தவறாக போயிடுவாங்களோன்னு பயப்படுற மனநிலைமை வரைகிறது. பொண்ணு என் பேச்சு கேட்கல, என் பையன் என் பேச்சு கேட்கல, எங்கள் அம்மாவை மனநிலைமை சரியில்லை, மனசே சரியில்லை, பணத்தை இழந்துட்டேன், கொடுத்த பணம் வருமா, எங்கள் காசு வரலைங்க, கடன்கார அவமானப்படுத்துகிறார், இந்த மாதிரி மன சஞ்சலம் ஏற்படுத்திடும். அடுத்து குரு திசை செவ்வாய் புத்தி. குரு திசை செவ்வாய் புத்தி பார்த்திங்கன்னா 11 மாதம் 6 நாள். இந்த புக்தியில் பார்த்திங்கன்னா நல்லது, செவ்வாய் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடம், வீடு, சொத்து, பாதுகாப்பு உறுதி, உங்களை மதிக்கும் திறமை, நீங்கள் சொல்கிறது மேனேஜர் ஆகும், ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த படிநிலை, வெவ்வேறு தொழிலையே கௌரவம் கிடைக்கும். ஒரு சபை சம்மந்தப்பட்டதில் கௌரவம் கிடைக்கும். வீடு வாங்குகிற யோகம், வண்டி வாகனம் ஆதாயம், தன தானிய விருத்திகள். இதே செவ்வாய் கெட்டிருக்குன்னு வைங்க, எதிரிகள் தொந்தரவு, காம்படிஷனில் ஜெயிக்க முடியாமல் சர்வே ஆகாமல் இருக்கிறத விற்றுட்டு வர்றது, இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வந்து அவமானப்படுறது, கடனுக்காக இடத்தையோ சொத்தையோ வண்டியோ வைக்கிறது, வண்டி வாகனம் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு, உறவுகள் அவமானப்படுத்தல், உறவுகள் ஏளனமாக செய்து சபையில் அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். கவனம், பரிகாரங்கள் இன்னும் பார்த்து பண்ணணும். அடுத்து குரு திசையில் ராகு புத்தி, பெரிய தசை, 2 வருடம் 4 மாதம் 24 நாள் வரும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெரிய தசை வேறு, குரு ராகுங்கிறது தன் இருக்கிற இடத்த அப்படி கைப்பற்றிக்கும். நல்லா இருக்கும், குரு சண்டால யோகம் அப்படிம்போம், அது நல்ல வகையிலும் இருக்குது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிநாட்டு வகையில் சென்று பொருளீட்டுதல், நல்லா இருக்கும்போது வெளிநாட்டு வகையில் பொருளீட்டுதல், குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி கட்டுதல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் வெற்றி, பணம் விருத்தி அடைதல், வட்டி வகை வருமானங்கள், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க்கில் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் வகை யோகங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, அரசாங்க தொடர்பு மூலம் வெற்றி. உங்களுக்கு எப்பவுமே பண நகை விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது, கௌரவம் அந்தஸ்து உயர்தல். ராகு தவறான இடத்துல இருந்து வச்சுங்களேன், பொருளாதார இழப்பு, அவமானம், தண்டனை, விஷக்கடி உண்டு, விஷக்கடி பூச்சிக்கடிகள் வந்துடும், வீட்டில் புழு பூச்சிகள் இருக்கும், பார்த்து உணவில் கவனமாக இருக்கணும், ஃபுட் பாய்சன் ஏற்படுதல், மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கிறது, குழந்தைகள் அப்பா தாய் தந்தையருக்கு சண்டை சச்சரவு, நகை துளைத்தல் இழத்தல் ஏற்படும். இத்தனை வருஷத்தில் ஒன்று அப்பப்போ நடக்கும், தினமும் நடக்குன்னு சொல்லக்கூடாது.
எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும். வருமானம் செலவுன்னு அதிகமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸை கொடுத்து வருமானம் இழந்துடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். அப்போ நல்லது கெட்டது இருக்குது. இப்போ பொதுவாக இதுக்கு பரிகாரம் அப்படின்னா குரு பகவானுக்கு கொண்டை கடலை கொடுத்தல், கோயில் சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறப்புக்கு யாருக்கு சிறு குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தல், அநாத ஆசிரமத்துக்கு போய் ஃபுட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது, குரு பகவான் அர்ச்சனை செய்தல், சின்ன சின்ன பணங்கள் வயதானவருக்கோ குழந்தைகளுக்கோ புத்தகம் வாங்கி தரது, ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது, ஸ்வீட் வாங்கி தரது மாதிரி பண்ணிங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம். கோயில் குழந்தைங்களுக்கு 2வது இதுதான். இது ஈஸியாக வேலை செய்யுது. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சந்தேகம் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் விளக்கங்கள் தரட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.